ஆனால் ஒரு அப்பாவியோட உயிர் போயிருக்கிற போது கண்டிப்பா. நம்ம பேசி தான் ஆகணும். நிவாரணம் நிவாரண உதவி தான் அது. அது பரிகாரம் கிடையாது. காவலர்கள் ஒருவேளை அரசாங்கம் தண்டிக்குமா? சித்திரவதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதை போலீஸ் செய்யும். இப்படி தான் நடக்கும் குற்றங்கள்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கு. தண்டிக்கப்படுவாங்களா, விடுவிக்கப்படுவாங்களான்ட்டு. அந்த சம்மந்தப்பட்ட நபர்களும் சிறையில் இருந்தாங்க. 2013 ஜட்ஜ்மெண்ட் வருது. 9 வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வருது. சங்கர்ராமன் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அவங்க எங்க இருந்தாலும் காவல் கண்காணிப்பில் இருப்பாங்க. ஏன் இது வரைக்கும் கைது பண்ணல? 500 விஷயத்துக்கு கிளாஷ் ஆயிருக்கு. அது ஈகோ பிரச்சனையா மாறி இப்போ நகை காணும் சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான கம்ப்ளைண்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய டெத்துக்கு நடந்துகிட்டு தானே இருக்கு. இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் யாரையோ ஒருத்தர் உட்கார வச்சு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு முதலமைச்சர் பதவியில் ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கறதுன்றது பார்த்தீங்கன்னா மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் ரஃபிக். இன்றைக்கி நம்ம சேனலில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரபலமாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருப்புவனம் கொலை வழக்கு தான். ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் விவாதம் பண்ணுறதுக்கும் ஒரு நீண்ட நெடிய பதில் கொடுக்கறதுக்கும் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் 5 லட்ச ரூபா நிதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட பார்வை? நிவாரணம் நிவாரண உதவி தான் அது. அது பரிகாரம் கிடையாது. கண்டிப்பாக. நிவாரணம் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பில் அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லை, அந்த பிள்ளைய சம்பாரித்து கொடுத்துருந்தான். அது 5000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 2000 இருக்கட்டும். அவன் சம்பளம் பார்த்திங்கன்னா இல்லாமல் வச்சான். வாழ்வாதாரத்தோட கேட்டால் அந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரமாக அவன் இருந்திருக்கிறான். அவன் இல்லை, வீட்டோட மூத்த பையன். அப்படி இருக்கும்போது கேட்டால் அவன் தான் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா சம்பாரித்து கொடுக்குறதுக்கு கேட்டால் சாப்பாடே அவன் மூலமாக தான். அப்படின்னு அங்கே அவன் இல்லாத போகும்போது கேட்டால் அந்த குடும்பம் தள்ளாடும் போது அதுக்கு ஒரு நிவாரணம் வேணும்ல. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு 3 சென்ட் நிலம், 5 லட்ச ரூபா பணம், அவங்க தம்பிக்கு வேலை வாய்ப்பு இப்படி கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் பொறுப்பேற்றுக்கிறது. அந்த குடும்பத்துக்கு அரசு பொறுப்பேற்று நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஒரு குடிமகனை அரசே கொன்றதுன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொன்னால் ரொம்ப அந்த உயிருக்கு வேல்யூ அதிகமாகுது. கண்டிப்பாக சார். எல்லா உயிருக்கும் வேல்யூ தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முக்கியத்துவமாகுது. அந்த மரணம் பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான மரணமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கணுன்னா அரசு ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கும். இது நிவாரணம், பரிகாரம் கிடையாது. பரிகாரம்ன்றது அந்த நடத்தப்பட்ட அந்த படுகொலைக்கு கொலைக்கு தண்டிக்கிறது தான் பரிகாரம். கண்டிப்பாக. அது நீதியின் பால் அது நடக்கும், சட்டத்தின் பால் அது நடக்கும் தொடர்ச்சியாக. சரி சார், அந்த கொலைக்கான நிவாரணம் அரசு கொடுத்துருச்சு. அப்போ இந்த காவலர்கள் ஒருவேளை அரசாங்கம் தண்டிக்குமா, இல்லை கண் துடைப்புக்காக காலப்போக்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க? இது சிபிஐ. இப்போ இந்த கேள்வி எல்லார்ட்டையும் வருது. ஏன்னா இப்போ சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் கரெக்ட். சிபிஐக்கு மாறிடுச்சு. சிபிஐ ஏன்னா போலீஸ்காரர்களே சம்மந்தப்பட்டதுனால அந்த போலீஸை இந்த போலீஸ் பாதுகாக்கும் அப்படின்றதுக்காக சிபிசிஐடிக்கும் கொடுக்காம சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சிபிஐக்கு வழக்கு கொடுத்துட்ட பிறகு அது தொடர்ச்சியாக வழக்கு நடந்து முடிக்கும் போது தான் தெரியும் தண்டிக்கப்படுவாங்களா, விடுவிக்கப்படுவாங்களான்ட்டு. இப்போ உங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கலாம், எனக்கும் ஒரு எண்ணம் இருக்கலாம். இது குற்றம் நிகழ்த்து இவங்க தான் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, அப்போ தண்டிக்கப்படணுன்றது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள அந்த எண்ணம் தான். ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அஜித்குமாருடைய அந்த கொலை வழக்குன்னா எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நீதி அரசராக தீர்ப்பே சொல்கிறாங்க. உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம், எனக்கும் கூட அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால் வழக்கு போக்கில் அது கடைசி முடிவு எப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ரஃபிக். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்குது. எல்லோருடைய எண்ணமும் கூட பார்த்திங்கன்னா தண்டிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சட்டத்தின் பார்வையில் நாளைக்கு கட்டினா வழக்குகள் விசாரிக்கும் போது சாட்சிகள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் இவர் சங்கர்ராமன் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. உச்சபட்சமாக ஜெயேந்திரரை கைது பண்ணாங்க, சங்கராச்சாரியர் கைது பண்ணாங்க. வழக்கு 2004 நடந்தது. 2013 ஜட்ஜ்மெண்ட் வருது. 9 வருஷம் கழித்து ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் எல்லாருமே விடுவிக்கப்படுறாங்க.
இந்த குடும்பத்தில் சங்கரராமனுடைய மகனுக்கு வந்து இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே, அதாவது ஆரம்பத்திலே அதற்கட்டின இந்த வழக்கு தொடங்கும் போதே 2004 இந்த அவர் கொல்லப்பட்ட பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க. சரி சார், அப்போ அந்த 9 ஆண்டு காலம் 9 ஆண்டு அதாவது 9 வருஷத்துக்கு பின்னாடி ஜட்மெண்ட் குடுக்குறாங்க. ஆனா அந்த 9 வருஷமும் அவங்க சொகுசான வாழ்க்கை தானே வாழ்ந்துருப்பாங்களா? இல்ல ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்களா? அதுதான் கொஞ்சம் சில மாதங்கள் வந்து சிறையில் இருந்தது உண்மை. அந்த சம்மந்தப்பட்ட நபர்களும் வந்து சிறையில் இருந்தாங்க. ஜெயேந்திரர் வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு எல்லாருமே வந்து பெயிலில் வந்துட்டாங்க. ஆனால் வழக்கு வந்து 9 ஆண்டு காலம் வழக்கு நடக்குது. வழக்கோட முடிவில் தான் வந்து தீர்ப்பு வந்து அவங்க நிரபராதின்னு வந்து வெளியிடுறாங்க. அதுவும் கூட உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் சார்ந்த கோர்ட்டு கிடையாது, பாண்டிச்சேரியில் நடந்த அந்த வழக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஜெயலலிதா வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அந்த அம்மா வந்து அந்த குடும்பத்துக்கு வேலையும் கொடுத்தாங்க, இதே மாதிரி நிவாரணங்கள் கொடுத்தாங்க. கண்டிப்பாக. ஸோ நிவாரணம் கொடுத்தாங்க. ஆனால் சட்டப்படி தண்டிக்கப்பட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படவே இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படவே இல்லை. இல்ல காலங்காலமா அது அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன். இது வந்து நம்ம சொல்கிறோம். இந்த சாத்தான்குளத்தில் 9 பேர் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் பெயில் கூட கொடுக்கல அவங்களுக்கு. ஏன் கொடுக்கலன்னா, அவங்களாம் அதிகாரத்தில் உள்ளவங்க, காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறதுனால சாட்சியங்களை மிரட்டலாம், அந்த மாதிரியான சில போக்குகள் இருக்கிறதுனால அவங்கள வந்து பெயிலில் விடலை. உள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் வழக்கு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வந்து சாட்சிகள் எப்படி இருக்கும், சாட்சிகள் வந்து குறுக்கு விசாரணையில் அவங்களாம் யார் பிறர் சாட்சியாக மாறுறாங்க, முதல்ல ஒரு சாட்சி சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறி இருப்பாங்க. இப்படி தான் அந்த ஜெயேந்திரர் வழக்குலையும் நடந்துச்சு. ஸோ அதனால் வழக்கோட போக்கு வந்து நமக்கு எண்ணங்கள் இருக்கலாம், இதில் வந்து குற்றவாளிகள் இவங்க தாங்க தண்டிக்கப்பட்டாங்க நமக்கு இருக்கலாம். ஆனால் நீதிமன்றம் வந்து அப்படி பார்க்காது. அங்கே ஆதாரங்கள், சாட்சியங்கள் இதெல்லாம் பார்த்து தான் வந்து தண்டனை முடிவாகும். அப்படின்னால இதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அஜித்குமார் வழக்கில் என்ன நடக்குது, யாரெல்லாம் இன்னைக்கு சாட்சி சொல்கிறவங்களாம் வந்து அன்னைக்கு விசாரணைக்கு அப்போன்னு கேட்டால் மாறாமல் இருப்பாங்க. பேசுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. ஆமாம், இன்னைக்கு காவலர்களை கைது பண்ணிட்டாங்க. ஒரு பொய்யான வழக்கை கொடுத்தா நிக்கிதா ஏன் இது வரைக்கும் கைது பண்ணல? அதுக்கான நடவடிக்கை அந்த கேள்வி கரெக்டான கேள்வி. அந்த கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. மாற்று கருத்துள்ளவர்கள் கூட வந்து நான் சொல்கிற மாற்று கருத்துள்ளவர்கள்னா நான் சொல்லக்கூடியது கேட்டால் இந்த ஊடகங்களில் பேசக்கூடிய மாற்று கருத்துள்ள கொள்கை அடிப்படையில் மாற்று கருத்துள்ளவங்க. இப்போ வந்து அது சவுக்கு சங்கராக இருக்கட்டும், மாரிதாஸாக இருக்கட்டும், கிஷோர் கே சாமியாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இப்படி வெவ்வேறு கருத்து முரண் உள்ளவர்கள் கூட ஒரே நேர்கோட்டில் ஏன் வந்து அவங்கள வந்து கைது பண்ணல? இன்னும் ஒரு படி மேலே போய் வந்து ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து இன்னும் மற்ற அரசியல் ரோட்ல இறங்கி போராட்டமே நடத்தல. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது இவங்கெல்லாம் வந்து ஒரே குரலாக என்ன கேட்டால் ஏன் வந்து அவங்கள வந்து கைது பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு கருத்து நிலவுதுன்னா, சிபிஐ கிட்ட வழக்கு கொடுத்துட்டோம், மெஜிஸ்ட்ரேட்டு விசாரணை ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இதில் வந்து போலீஸ் வந்து தனிப்பட்ட முறையில் இன்வால்வ் ஆகி பண்ண முடியாது. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவங்க எங்கே இருந்தாலும் வந்து காவல் கண்காணிப்பில் இருப்பாங்க. கண்டிப்பாக அது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்கள ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மாவே சொல்லுது, யார் இந்த நிகிதாவே எங்கள் வந்து மீடியாக்கள் ரொம்ப எங்களுக்கு வந்து டார்ச்சராக இருக்குது, கேமரா துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கைது பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து மெஜிஸ்ட்ரேட் விசாரணையில் இருக்குது. இன்னொரு பக்கம் சிபிஐ வந்து அண்டர்டேக் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 வார காலம் ஆகலாம். அவன் சிபிஐ வழக்கு எடுக்கும்போது அப்புறம் கூட வந்து கைது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வழக்கு பதிவு செஞ்சுட்டு வந்து அவங்கள குற்றவாளி ஆக்குறாங்களா இல்லை சாட்சியமாக்குறாங்களான்றதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இது வந்து அடுத்தடுத்த நிலையில் வந்து தெரியும். இப்போ நகை காணும்னு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டாக பெரும்பாலும் சொல்கிறாங்க. எல்லாமே பொய்யான கம்ப்ளைண்ட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆடியோ பேசும்போது நீண்ட ஒரு இடைவெளிக்கு கிட்டத்தட்ட 1 வார காலம் கழித்து தான் இப்போ என்ன சொல்கிறாங்க கேட்டால் நேற்றுக்கு தான் வந்து அவங்க பேசுகிறாங்க, ஆடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. வந்து அந்த தம்பி வந்து கொலை செய்வாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது அப்படி ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அதை சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா முழுமையாக அவங்க மேலே உள்ள அந்த மற்ற குற்றச்சாட்டு, இந்த பண மோசடி குற்றச்சாட்டுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை. திருமண மோசடி விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா மேலோட்டமாக சொல்லிட்டு நகர்ந்து போகிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு இங்கே தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் நமக்கு வந்து குற்றம் சாட்டணும் நோக்கம் இல்லை. ஆனால் ஒரு அப்பாவியோட உயிர் போயிருக்கிற போது நம்ம பேசி தான் ஆகணும். அப்பாவி வந்து ஏதாவது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு இதில் ஏதாவது தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா கார் சாவியை கொடுத்து தான் சொல்கிறாங்க. அவன் பார்க் பண்ணுறது அவன் தான் பார்க் பண்ணான்னு சொல்கிறாங்க. அவன் இன்னொரு பையனை வர வச்சு பார்க் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தட்டிலே வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்கு. முதல்ல பேசுனதுக்கும் அதுக்கப்புறம் மாறி இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது,
எல்லாம் கொஞ்சம் ஓவராக எமோஷன் ஆனதுடைய விளைவு நல்லா தெரியுது. இந்த சைடில் வந்து இவங்க வந்து அந்த பையன்கிட்ட வந்து வந்து ஒரு 500 விஷயத்துக்கு வந்து இவங்க வந்து கண்டிப்பா. கிளாஸ் பெரிய பண்ணியிருக்காங்க. வாக்குவாதம் 2 தரப்புல பண்ணிட்டாங்க. கிளாஷ் ஆயிருக்கு. அது புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. இந்த 500 விஷயத்துக்கு கிளாஷ் ஆயிருக்கு. அது ஈகோ பிரச்சனையா மாறி, அப்புறம் ரிவெஞ்சுக்கு போய், இதில் வந்து தேவையில்லாமல் போலீஸை தூக்கிட்டு வந்து உள்ள நுழைச்சி, சார் அப்போ இந்த மாதிரி ஒரு கேஸுக்கெல்லாம் இப்படி தான் காவலர்கள் வந்து எல்லாரையும் இது தண்டிப்பாங்களா? வந்து கரெக்டாக நீங்கள் ரொம்ப சரியான கேள்வி இது. என்னன்னா இது வந்து இங்கே மட்டுமே இல்லை ரஃபீக். போலீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த இல்ல மாதிரியான பெரிய பெரிய கொலை குற்றம், பெரிய பெரிய தீவிரவாதிகள்லாம் இந்த மாதிரி ஒரு அப்படி தண்டிச்சோ இல்லை. ஒரு இங்கே இல்லை இல்லை நீங்கள் கொடுத்த மாதிரி தெரியலையே. அப்படி இல்லை. சட்டம் முடிவு பண்ணிட்டு இவனுக்கு 3rd டிகிரி டார்ச்சர் கொடுக்கணும், சித்திரவதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை போலீஸ் வந்து செய்யும். கண்டிப்பா. இல்லை விடணும்னு சொன்னால் விட்டுரும். இல்லை கண்டிப்பாக வந்து விசாரணை பண்ணோம் இப்படி சொல்லி மேலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுச்சுன்னா அதை செய்வாங்க. அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது எல்லாரோட மனசும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் உண்டாகுது. எடுத்ததை எங்கே வச்சுக்கன்னு கேட்கல, எடுத்தேன்னு ஒத்துக்குன்னு சொல்லி தானே டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி தான் சார் பண்ணுவாங்களே இவங்க போலீஸில். என்ன செய்யணுன்னா, இப்போது நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு கேள்விப்பட்ட விஷயத்த நான் சொல்கிறேன். அது வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானே வந்து சில பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்கன்னு கேட்டால், அந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ரேகெல்லாம் இருக்கும். ஒரு முறை ஒருத்தன் திருடிட்டு மாட்டிக்கிட்டான்னா அவனை முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், முதல்ல அவன் ரேகை எடுத்து வைப்பாங்க, கைரேகை எடுத்து வைப்பாங்க. இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒரு குற்றத்தில் ஈடுபடுறான் அல்லது வந்து பூட்டை உடைக்கிறான், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். திருட்டு வழக்கில் பண்ணுறவங்கள பெரும்பாலும் இந்த மாதிரி ராபரி மட்டும் கிடையாது, திருட்டு வழக்கில் ஈடுபடுறவங்களாம் அந்த ரேகையெல்லாம் பதிவு பண்ணி வைக்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்ததுன்னா உடனே அது மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. உடனே பல நாள் தான் கை வச்சிருக்கான் இங்கேயும் அப்படி சொல்லி ஈஸியாக கேஷ் பண்ணுறாங்க. ஆனால் புதுசாக ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, புதுசாக வந்து அன்றைக்கி தான் வந்து குற்றத்தில் ஈடுபடுறான், இல்லை இது வரைக்கும் ரெக்கார்ட்லேயே போலீஸ் ரெக்கார்ட்லேயே வந்து அவன் கைரேகை எதுவுமே இல்லைன்னா, அப்போ சரித்திர பதிவுகளில் இடம்பெற செய்து தான் இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் முதல்ல இதை முடிச்சிடறேன். நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அப்போ என்ன செய்யணும்னா, புதுசாக ஒருத்தன் வந்து பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட அந்த ரெக்கார்டு எதுவும் இருக்காது இல்லையா, அவனுடைய கைரேகை எதுவும் கண்டிப்பாக இருக்காது. இருக்காது. அப்போ இது யார் பண்ணா சொல்லிட்டு அந்த எங்கெல்லாம் கைரேகை இருக்குதோ அதை எடுத்து வைப்பாங்க. ஆனால் எதோட மேட்ச் ஆகலைன்னா அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது நீண்ட காலமாகும். கஷ்டமான காரியம். இது ஒன்று. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரரே சொன்னார். என்னென்னா, ஒருத்தன் செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற ஒரு நபர் வந்து வேறு ஒரு ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஏரியானா ஒரு மாவட்டம் போய் அங்கே ஒரு வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ சிசிடிவி கேமராலாம் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓரளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சிசிடிவி கேமராவே இல்லாத ஒரு பகுதி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க என்ன சொன்னா, இப்போ நீங்கள் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு விஐபி முக்கியமானவர், ஏதோ ஒரு முக்கியமான பெரிய அதிகாரிக்கு நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க அப்படி வச்சுங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஒரு விஐபியாக நீங்களே இருக்கிறீங்க, ப்ரெஷர் வருது சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நீங்கள் சீக்கிரம் வந்து கண்டுபிடிங்க, என்ன பண்ணுங்க. நீங்கள் 10 நாள் போகிறீங்க, 15 நாள் 1 மாதம், என்னப்பா வந்து இன்னும் என்னுடைய பொருள் போச்சு, அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, நீங்கள் ப்ளைனாக கேட்பீங்க. ஆனால் அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எங்கே தேடி அலைவாங்க, எந்த சிசிடிவி சம்மந்தப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் யார் இந்த செயினை பறி கொடுத்தாங்களோ அவங்கள கேட்டாலே அவங்க அடையாளம் சொல்ல மாட்டாங்க. அவன் ஹெல்மெட் போட்டு வந்தான், அதை பண்ண வந்தான், இதை பண்ண வந்தான்னு சொல்ல. அப்போ என்ன சார், ஒரு அழுத்தம் அதிகமாக வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ்க்கு வந்து அழுத்தம் வருது, அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ணி தெரியாது, கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ என்ன செய்வாங்கன்னா, மாற்ற நபர் கிடையாது, நீங்கள் வேறு என்ன செய்வாங்கன்னா வந்து ஒரு செயினே வந்து என்ன செய்ய கேட்டால் அடையாளம், செயினோட அடையாளம் சொல்லுவாங்கள்ல, எப்படி இருந்தாலும் திருடணுன்னு அடையாளம் சொல்ல மாட்டாங்க, செயினோட அடையாளம் சொல்லுவாங்க. அந்த செயினை போய் கடையில் போயிட்டு வாங்கின்னு வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஃபண்டை ரெடி பண்ணி இல்லை யாருக்கிட்டையாவது கேட்டு வந்து செயினை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்த செயினா பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, ஆமாங்கன்னு சொன்னேன், அவனை கொடுத்துட்டு நான் கேட்டேன்னா, யாராவது ஒருத்தன் வந்து ரோட்டில் சும்மா சுற்றிட்டு இருக்கிறான், இல்லை பிச்சைக்காரனாக இருக்கிறான், இல்லை எவனோ ஒருத்தர் இருக்கான்னா அவனை கூப்பிட்டு போய் கேஸை போட்டு உள்ளே தள்ளிடும். அவங்க அதுலேருந்து தப்பிச்சிருவாங்க. ஆமாம், வேறு என்ன செய்ய முடியும், ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இப்போ புரியுதுங்களா, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இது மனசாட்சிக்கு நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் சார் மனசாட்சி படி இது தப்பா சார், இது செய்யலாமா சார் இது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அழுத்தம், வேலையை காப்பாற்றணும், மேலதிகாரிக்கு சொல்லணும், ப்ரெஷர் இது மாதிரி வந்து பண்ணும்போது வேறு இந்த மாதிரியான ரூட் எடுத்து பண்ணுவாங்க. வேறு வழி இல்லை, நம்ம வந்து அந்த 2000 செயினா ரைட்டு அது வாங்கி இல்லை, அதை வந்து வாங்கி தரத்துக்கு யாராவது ஒரு முக்கியமான ஒரு இப்படி தான் நடக்கும் குற்றங்கள்லாம். இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறோம், எவனே கேட்டு ஒரு 2000 செயின் வாங்கி கொடுங்க, இது ஒரு பிரச்சனைங்க, அதை சால்வ் பண்ணிவிடுவோம் நாங்கள், இப்போ கேஸும் முடிஞ்சிடும்.
எவனா ஒரு இன்னசென்ட் எவனா இருப்பான் சார், ரோட்டில் சுற்றிட்டு இருப்பானு பாருங்கள், சோத்துக்களாக இருக்கணும், அவனை போயிட்டு நான் செஞ்சு கேட்டால் வந்து அவனை தூக்கி போட்டுறாங்க. இவங்களுடைய லாஜிக் படி பார்த்தீங்கன்னா அவன் சோறு இல்லாமல் இருப்பான், ஜெயிலில் போனால் 3 வேளை சோறு வேலை சாப்பாடு அப்படியே இருப்பான். இந்த மாதிரி அவனை பெயில் எடுக்கிறது கூட ஆள் இருக்காது. கண்டிப்பாக ரொம்ப இறக்கமுள்ள அதிகாரிகள் தான் கேட்டால் அவங்களே பெயில் எடுத்து விடுவாங்க, யாராவது ஒரு வக்கீலை வச்சு கூட பெயில் எடுத்து விடுவாங்க. சொல்கிறேன் நான், இதெல்லாம் வந்து காவல்துறையில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது தான். ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பண்ண ஏன் சார் துப்பாக்கி சுட்டுட்டு செத்து போயிடலாம் போலீஸ்காரெல்லாம்? கண்டிப்பாக நிறைய காவலர் நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ப்ரெஷர் அந்த இடத்துல. நான் இது ஏதோ நியாயப்படுத்துறதுக்காக சொல்லவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே டார்ச்சர் பண்ணதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் கேட்டிங்களா சொல்கிறோம், அது இங்கே மட்டுமே நடக்கலை. இந்த டார்ச்சர்ன்றது இன்றைக்கி ஆரம்பிச்சதும் கிடையாது, காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. காலகாலமாக நடக்கிறது, அமெரிக்காவிலே இருக்குன்றாரு. ஏன் ஐ கான் பிரீத்னு சொல்லி தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாய்டு வந்து இறந்தார். ஆமாம், ஜேவியர் பிளாய்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் இறந்தார். எரிக் கார்னர் ஒருத்தர் இறந்தார். கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு 79 பேரும் இன்னும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்டால் ஐ கான் பிரீத்னு சொல்லிட்டு இறந்தவங்க இருக்கிறாங்க அமெரிக்காவில். மிளகா பொடியை தூக்கி ஊற்றுறது, வாயில் ஊற்றுறது, தெளிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், அமெரிக்காவில் மிளகுத்தூள். ஸோ இதெல்லாம் வந்து இது காலமாக இவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கே அப்படி அப்படியே மெயின்டைன் ஆகுது. இப்போ முன்னாடி மூங்கில் கும்பல் அடிச்சிருந்தாங்க, மூங்கில் ரொம்ப உடஞ்சி போகுது, இல்லை வேறு எந்த கும்பல் அடித்தாலும் உடையுது. அப்போ உடனே பார்க்குறான்னு கேட்டால் வந்து வேறு ஆயுதம் எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த இன்சுலேஷன் கேபிள் பைப் மாதிரி இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் உடையவும் உடையாது, வேற லெவலில் இருக்கும். இது அதாவது சார் இது வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த 5 பேர் மட்டுமே இல்லை. சரி நான் கேட்குறேன், ஏற்கனவே ஒரு 9 பேர் மாட்டிட்டாங்க, இந்த 5 பேர் மாட்டாங்க. இன்றைக்கி யாரையும் வந்து எங்கேயோ யாரோ இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் யாரோ ஒருத்தர் உட்கார வச்சு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய வீடியோ வெளியே வந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த நிமிடம் கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிடம் கூட பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு போலீஸ், தமிழ்நாடு விட்டுருங்க, இல்லை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது ஒருத்தர் வச்சு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற போலீஸ் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இருக்கிற வந்து. அப்போது இங்கே சொல்கிறாங்கல்ல, சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா மனித உரிமை குறித்து காவலர்களுக்கு பயிற்சி கொடுத்தா, அவர் திருமாவளவன் கூட சொன்னார் என்னன்னாக்கா, மனித உரிமை குறித்து பயிற்சி கொடுத்தா அவங்க செய்ய மாட்டாங்க, ஏற்கனவே தெரியாதா? மனித நேயத்தெல்லாம் வந்து மனித உரிமை குறித்து பயிற்சி கொடுக்கல. மனித நேயம் ஒரு மனுஷனுக்கு தானாகவே இதயத்தில் சுரக்கக்கூடியது. கண்டிப்பாக சரிங்களா? அங்கே தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கடுமையான ஒரு உத்தரவுகள் வந்து பின்பற்றினா அது பிரச்சனை கிடையாது. அடித்தே விசாரிக்கக்கூடாது, அடிக்கவே கூடாது. நீங்கள் அடிக்காமல் நீங்கள் வந்து என்ன வேணால் செய்யுங்க அப்படின்ற ஒரு ஒரு கடுமையான உத்தரவு, அந்த உத்தரவை பின்பற்றக்கூடிய வந்து அதிகாரிகள் இருக்கணும். இங்கே மனித உரிமை பயிற்றுவித்தா கூட அது பயிற்றுவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதநேயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். இது இரக்கமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலையை விட கொடூரமானது இது. ஓகே சார், இப்போ நம்ம நிகிதா பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு என்னென்ன சோசியல் மீடியாவில் பதிவு வருது அப்படின்னா, பிஜேபி இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர் அண்ணாமலையுடன் இந்த புகைப்படம், பிஜேபி தொடர்ந்து புகைப்படம்லாம் வந்து அது வந்து ஃபேக்குன்றது டிக்ளேர் ஆயிடுச்சு. இல்லை இப்போ திமுக வந்து இந்த மாதிரி விஷயத்தை திசை திருப்பறதுக்கு திமுக ஐடி விங் மூலமாக ஃபோட்டோ இல்லை. இது எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் சார், இந்த நிகிதா விஷயத்தில் வந்து கேட்டால் எந்த அரசியல் கட்சி சார்பாலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எச் ராஜாவே ஏன் அந்த பொம்பளை இன்னும் கைது பண்ணணும்னு கேட்குறாரு, ஜான் பாண்டியன் கேட்குறாரு. திமுக தரப்பில் இருந்து மற்றவர்கள் எல்லாருமே என்ன கேட்டால் ஏன் வந்து அவங்கள கைது பண்ணலைன்ற ஒரு கேள்வி இருக்குது. சரிங்களா? இதில் என்னென்னா வந்து அவங்க வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. எப்படி இந்த நிர்மலா தேவி மேட்டரில் எப்படியோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. இப்போ வழக்கு வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க இன்னும் அண்டர்டேக் பண்ணி அவங்க கையில் போகல. இப்போ யார்கிட்ட இந்த கேஸ் இருக்குன்றதே இல்லை. ஸ்டேட் இவரை பற்றி முதலமைச்சர் வந்து கேட்டால் சைன் பண்ணிட்டாரு, அதுக்கு வந்து கொடுத்துடணுன்ட்டார். இப்போ சிபிஐ கிட்ட கேஸை போகுது. சிபிஐ எப்படியும் அந்த கேஸை எடுக்க தான் போகிறாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரோல் எடுக்க முடியாது, கைதும் பண்ண முடியாது. ஸோ வேணா இப்படி இருக்கலாம், கண்டிப்பாக கண்காணிப்பில் இருப்பாங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளை கண்காணிக்கிறது தெரியாமல் கண்காணிக்கிறது தான் போலீஸ், இன்டெலிஜென்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து போலீஸோட வளையத்தில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. சிபிஐ வந்து அண்டர்டேக் பண்ணியாச்சுன்னா இப்போ வந்து அங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் வரணும்ல, அதுக்கப்புறம் இப்போ அடுத்த வாரத்தில் தெரிஞ்சு ஒரு 10 நாளுக்குள்ளே அவங்க அண்டர்டேக் பண்ணிடுவாங்க. சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி இவங்க ஏதாவது ஒரு ப்ளேம் பண்ணி சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வேலையை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதில் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் இதில் வந்து என்ன பண்ணாலும் வந்து பப்ளிக் ரொம்ப அவேராக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க எடுத்த ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த குடும்பத்துக்கு நிவாரணத்தை கொடுத்து அந்த வேகத்தை தணிச்சிட்டாங்க. 2வது இங்கே ரொம்ப கொந்தளிப்பு அதிகமாகக்கூடாதுன்றதுக்காக கேட்டால் முதலமைச்சரே வந்து சாரின்னு சொல்லி ஒரு அந்த வார்த்தை ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை தானே. எல்லா கட்சி தலைவரும் நேரில் போகிறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் போகல. இல்லை, அது கரெக்டு, நேரில் போய் கூட சொல்லியிருக்கலாம். சரிங்களா? ஏன் இவரை விட்டுருங்க,
எடப்பாடியும் போல, எதிர்க்கட்சி தலைவரும் போகலல்ல. கண்டிப்பா. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவர் சாரி கேட்டார். ரைட், சாரி கேட்டது பெருந்தன்மையான விஷயம்தான். ஆனால் பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டு ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லலாம். இது வந்து பெருந்தன்மையாக கேட்கிறாருன்னு நேர்ல சொல்லிட்டு. போயிருந்தா இன்னும் குடும்பத்துக்கு பெருமை ஆதரவா கிடையாது புரியல. இருந்திருக்கும். ஆனால் வந்து இதை வந்து என்னன்னா வந்து ஒரு மாவட்ட அமைச்சர் அமைச்சிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல வந்து அங்கே போகும்போது தேவையற்ற பதற்றங்கள், பத்திரிகையாளர்களை சூழ்ந்துக்கிறது இதெல்லாம் நடக்கும் இல்லையா? வாய்ப்புகள் அதுக்காக ஏராளமா அவாய்ட் இருக்கு. பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் வந்து இது வந்து ஒரு பெருந்தன்மையான விஷயம்ன்றது நம்ம நம்பலாம். உண்மையிலே தான். ஆனால் ஒரு பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு முதலமைச்சர் வந்து குடிமக்களை வந்து பாதுகாக்கணும். ஆனா அங்க வந்து பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இல்ல சார், முதலமைச்சர் போக தேவையில்ல. அதுக்கு அடுத்த கேட்டகரியில இருக்கக்கூடிய துணை இல்ல முதலமைச்சர் அதுதான் போயிருக்கலாமே. இல்ல அதுதான் இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி கேட்டனா வந்து விஜய் போயிட்டாருன்னா துணை முதலமைச்சர் போலாம்னு சொல்லிட்டு. போயிருக்கலாம். இல்ல சமீப காலமா வந்து துணை முதலமைச்சர் வந்து கேட்டனா இந்த ரொம்ப ஆக்டிவா இல்லாம இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க. கண்டிப்பா. ரொம்ப ஆக்டிவா இல்லாம இருக்கிறாரு. இல்ல அங்க வந்து அதுக்கு கூட ஒரு சில அரசியல் தலையீடு இருக்கு. இப்போதைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பெருசா கட்சிக்குள்ள ஒரு ஒரு இல்ல அது செயல்பாடு இல்ல வேணாம்னு சொல்லி கட்சி இல்ல நிர்வாகி இந்த சொன்ன மாதிரி மேட்டர்ல ஒரு பதிவு வருது. இல்ல இந்த மேட்டர்ல ரஃபிக் வந்து அங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஒரு உட்கட்சி புழுக்கம் பூசல். இருக்கு. எப்படி இங்க நான் வெளிப்படையா பேசுறது என்ன இருக்கு? கண்டிப்பா. எப்படி டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்கோ, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ஒரு புழுக்கம் இருக்குது. அது மறுக்கிறதுக்கெல்லாம் இல்ல. கண்டிப்பா. அது வந்து இந்த விஷயத்துல வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இது புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்ட அமைச்சர் வந்து பெரிய கருப்பன் வந்து அங்க போயிருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து அந்த வீடியோல இவர் பேசுறது எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் வந்து 2 விஷயமும் தான் சொல்றேன் நானு. அது பெருந்தன்மைன்னு சொல்லப்படுது. ஆனா பெருந்தன்மை தான் ஒரு முதலமைச்சர். ஆனா அதே சமயத்துல வந்து கேட்டா பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. ரொம்ப பெருமையா நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபோன்ல பேசி அவங்கள இது பண்ணிட்டேன். பட் இந்த வேகத்த, இந்த கொந்தளிப்ப தணிக்கிறதுக்கு வேணா இது பயன்படும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. கண்டிப்பா. இது வந்து ஏன்னா அரசியலாக்கி மற்ற கட்சி ஆதாயம் அடைய தானே பார்ப்பாங்க. சாதாரண மக்கள் வந்து இந்த விஷயத்த வந்து பெரிதா எடுத்து பேசுறாங்க. இவங்க வந்து அதான் நான் சொல்றேனே, இந்த சின்ன சின்ன ஏணியில போய் இந்த பரமபதம் பாம்புல பெரிய பாம்புல இறங்குவாங்கல்ல, அப்படிதான் இவங்க வந்து கேட்டா மெல்ல 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 கொஞ்சம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வந்து மைனஸா வந்து நிக்குது. சாதாரண மக்கள் கூட வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா. அப்போ வந்து எந்த கட்சி மாறி மாறி தமிழ்நாட்டுல ஆண்டாலும், ஆனா இந்த மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய டெத்துக்கு வந்து நடந்துகிட்டு தானே இருக்கு. எந்த கட்சி மாறினாலும் ஆனா இறப்பு நடக்க தானே செய்யுது. அதே இல்ல மாற்றம் கொண்டு இல்ல வர மாட்டாங்க. அதனால தான் இப்போ நீங்க பாருங்க, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இதுதான் நானும் சொல்றேன். எந்த அரசும் தான் இப்போ நான்லாம் சொல்றேனே உங்களுக்கு, ஆந்திரால நடக்கலையா? இல்ல கேரளால சொல்றாங்கல்ல, கேரளால நடக்கலையா? எல்லா இடத்துலயும் நடக்குது. நான் சொல்றேன் அமெரிக்காவிலயும் நடக்குதுன்னு சொல்றேனே. எங்கெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குதோ, அதனால தான் இப்போ அந்த பேரே இப்போ என்ன ஆச்சு இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு 1,50,000 போலீஸ் இருக்காங்கன்னு சொன்னா, இரவு பகலா வேலை செய்யக்கூடியவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பேர் பார்த்தீங்கன்னா, நைட் அண்ட் டே வேலை செய்வாங்க. கண்டிப்பா. அதில 3ல 1 பாகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரவும் பகலும் வேலை செய்றாங்க. அப்படி இருக்கும்போது, இப்ப இந்த சம்பவம் என்னாச்சு கேட்டா, ஒட்டுமொத்த போலீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து ஒரு வெறுப்பு பார்வை பார்க்குற மாரி ஆயிடுச்சுல்ல. அந்த உழைப்பெல்லாம் வீண் தானே. கண்டிப்பா. 4 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தாங்குளத்தில ஒரு 9 பேரு ஆமா. சிறையில இருக்கிறாங்க. அவங்க பண்ண அட்டூழியம். 10 பேரு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 பேரு, 6 பேர்னாங்க. இப்ப 5 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 15 பேர் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த 1,50,000 போலீஸோட அந்த என்ன சொன்னா, அந்த கிரேட வந்து டவுன் பண்ணிட்டாங்கல்ல. கண்டிப்பா. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இல்ல? அப்போ எவ்வளோ பேருடைய உழைப்பு, தியாகம் எவ்வளோ போகுதுல்ல. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு போலீஸ்காரர் வந்து லாரிய சேஸ் பண்ணி புடிச்சத பார்த்தோம். லாரிய வந்து கடத்தப்படுற லாரிய சினிமால வர மாரி வந்து ஸ்டண்ட் காட்சி மாரி இருந்தது. அவர் போய் வந்து மடக்கி பிடிச்சு ரிஸ்க் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா. இது மாரி பல ரிஸ்க்கான வேலைகள வந்து சமூக காவல்துறை வலைதளம் செய்றாங்க. வெளிய வந்தா தான் மக்கள் பார்வைக்கு வரும். அப்படி இருக்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்குற மாரி ஆயிடுச்சுல இந்த சம்பவங்கள் சொல்றேன் நான். சரி சார், அப்ப அந்த கைதுக்கு பிறகு அந்த காவலோட இருக்கிற உறவினர்கள் வந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. இதுதான் அவங்க இருக்கு. என்ன இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயர் அதிகாரி சொன்ன உத்தரவின் பேரு தான் எங்களோட கணவன்மார்கள் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்ப இந்த காவலர்கள் கைது செஞ்சாச்சு. உத்தரவு கொடுத்த அதிகாரி ஏன் கைது பண்ணல? இல்ல அடுத்த கட்டம் அதுதான் நீங்க இல்ல கரெக்ட். நீங்க கேட்குற கேள்வி இது. நிகிதா உட்பட நிகிதாவ கைது செஞ்சா, அவங்களோட அடுத்த கட்டம் வந்து கேட்டா, அவங்க எந்த ஐஏஎஸ் கிட்ட பேசுனாங்க, எந்த அதிகாரிகிட்ட வந்து அவங்க உதவிக்கு அசிஸ்ட் எடுத்தாங்கன்றதெல்லாம் வெளிய வரும். இல்லையா? அப்போ இது தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐ தான் அத வந்து கையாளணும். அதனால கூட வந்து நிகிதா கிட்ட இவங்க வந்து ஏன்னா இவங்க நிகிதா கிட்டயே போக முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எப்படி ஐஏஎஸ் கிட்ட மற்ற ஐபிஎஸ் கிட்டயோ எப்படி போக முடியும்?
ஸோ அதனால் சிபிஐ வழக்கு எடுக்கும்போது கேட்டால் அது அடுத்தடுத்த நிலை கண்டிப்பாக விசாரணையில் வந்து தான் ஆகும். நீங்கள் விசாரணை ஒரு 15 ஆண்டு காலம் நடக்குமா? அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில வழக்குகள் நான் சொல்கிறேன். இப்போ ஏயு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் முடிஞ்சிருச்சு கண்டிப்பா. வழக்கு பதிவு பண்ணி. இப்போ இதே சாத்தான்குளம் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷமாக பெண்டிங் இருக்குது. சங்கர்ராமன் கொலை வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வருஷமாக நடந்தது. இது வந்து சொல்ல முடியாது. அது நீதிமன்ற பரிபாலன முறைகள் இருக்குது. வழக்கோட சாட்சிகளுடைய அந்த ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது தான் அதனுடைய நிலைப்பாடு என்ன. இப்போ நம்ம ஒரு யூகமாக வந்து இதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். வேணா ஒரு உத்தேசமாக சொல்லி வைக்கலாம். வேணா ஒரு 5 பேர் இருக்குல்ல, ரைட் ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு ஒன்றா சொல்லலாம். ஆனால் இது வந்து இதுதான் இங்கே முக்கிய குறையாகவே இப்போ எல்லாரும் பேசப்படுறது கேட்டால், அந்தந்த காலகட்டத்தில் அதுக்கான தண்டனை கிடைச்சதுன்னு கேட்டால் அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். சரி சார், இதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலினோட பார்வை எப்படி இருக்கும்? இல்லை காவலுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு விதிப்பாரா? இல்லை, இது வந்து கண்டிப்பாக அவங்க உணர்றாங்க. திமுக தரப்பில் வந்து அரசு தரப்பில் வந்து ஒரு குற்ற உணர்வோடு தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு பெரிய தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் பெரிய சறுக்கலாகும். எடப்பாடி வந்து ஆட்சியை பறிகொடுத்தது இப்படி தான். கண்டிப்பா. அது சிறுபான்மைய மக்கள் வந்து கவனிக்கல அந்த சிஏ என்ஆர்சி அதுதான் பிரச்சனைகளை வந்து கோட்டை விட்டனால தான் ஆட்சி அது வந்தாங்க. எல்லாமே அது மட்டுமே இல்லை. தூத்துக்குடி மேட்டரை எடுத்துக்கலாம், சிஏஏ மேட்டர் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இங்கே இதில் எடுத்துங்க அந்த இது சாத்தான்குளம். பொள்ளாச்சி பொள்ளாச்சி ஆமா. சாத்தாங்குளம். ஸோ இதெல்லாம் தான் சார் அவங்களுக்கு மைனஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதே டைப்பில் வருது பாருங்கள் கேஸு. பொள்ளாச்சிக்கு பதில் ஏயு இல்லையா, ஒவ்வொரு சமம் சொல்கிறேன். இப்போ சாத்தாங்குளத்துக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருபுவனம், இப்படி ஒரே மாதிரி வருது இல்லையா. அப்போ ஆட்சி இதெல்லாம் வந்து கேட்டால் வந்து அவங்களுக்கு என்ன நடந்தோ நாளைக்கு இவங்களுக்குன்ற மாதிரி இருக்குது. அதனால் பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, ஓகே சார். மக்களோட எண்ணங்கள் என்ன மாதிரி கேள்வியாக இருக்குமோ அது இந்த இடத்துல நான் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் அழகான முறையில் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. சரி, நம்ம சேனலுக்கு இணைந்து பதில் கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள், பாராட்டுகளும் வணக்கங்களும். நன்றி சார்.